திரு சாந்தகுமார், வணக்கம். இப்போ நீங்கள் போராட்ட களத்திலிருந்து தான் வர்றீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக சார், போராட்ட களத்தில் இருந்தோம். சொல்லுங்கள். மீண்டும் கூற வேண்டும் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறப்போ வந்து 6 மணிக்குள்ளே வந்து பெண் ஆசிரியர்கள் வந்து 6 மணிக்கு மேலே எவ்வளோ மிகப்பெரிய குற்றம் செய்தாலும் வந்து வைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 6:30, அதாவது நான் வந்து பீட்டர்ஸ் ரோடு சமுதாய நலக்கூடத்தில் அடைச்சி வச்சாங்க. இது மாதிரி நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு டிபேட் 7 மணிக்கு இருக்குன்னு சொல்கிறோம். அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரு ஏசியை கேட்குறேன்றாங்க, ஏசி நான் டிசியை கேட்குறேன்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காலம் தாழ்த்திக்கிட்டே வந்து பெண்ணாசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுமே வந்து 6:30 மணிக்கு மேலே தான் விடுவிச்சாங்க. அவ்வளோ பெரிய குற்றமாக என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தேச துரோக குற்றம் மாதிரியா? அதான் நாங்கள் வந்து எங்கள் உரிமைக்காக போராடுவது அவ்வளோ தேச துரோக குற்றமா? ஐயா சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம். இன்னொரு மிக முக்கியமான வந்து இந்த ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி என்பது வந்து கேலி கூத்தாகக்கூடாதுங்க. நல்ல முக்கியம். அரசு அமைக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க, ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பது தேர்தல் வாக்குறுதி அல்ல. மக்களிடம் அந்த என்ன கான்செப்ட் இருந்து கொண்டு போனோம். இன்னொரு தேர்தல் அந்த வாக்குறுதிகள் அந்த அஜெண்டா தயாரிக்கிறது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஆளோ ஒரு படிப்பறி இல்லாதவர்களோ அவங்களாம் கிடையாது. நல்ல கற்று தேர்ந்தவர்கள், அரசியல் ஞானம் உள்ளவர்கள், அந்த மாதிரி ஒரு குழுவை போட்டு தான் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. கண்டிப்பாக அந்த அரசுக்கு வந்து இது வந்து சாத்தியக்கூறு இல்லையா இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஆராய்ந்து சாத்தியக்கூறுகள் உள்ளவற்றை மட்டும்தான் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும். ஏன்னா இது வருங்காலத்தில் வந்து இப்போ இவங்க வந்து இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய ஊதிய முரண்பாடுகள் கலையிறனாங்க. அந்த மணிமேகலை அம்மையார் சொல்லிட்டாங்க, நிறைய மேக்ஸிமம் 10 கோரிக்கைகள், ஏகப்பட்ட கோரிக்கைகள் அவங்களோட இதில் வரிசையை சொல்லிட்டாங்க அவங்க. இது அனைத்துமே வந்து இன்றைக்கி வந்து பார்ட் டைம் டீச்சர் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. இவை அனைத்துமே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து இந்த அரசால் வந்து ஒத்துக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க செய்யாமல் விடும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தேர்தல் வாக்குறுதி என்பது இனி வருங்காலத்தில் ஒரு கேலி கூத்தாகிவிடும், நம்பிக்கையற்று போகும். அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க சும்மா கூட சொல்லலாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரி, இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் வாங்கி தரேன்னு கூட சொல்லலாம். அதை கூட அந்த மாதிரி ஒரு கேலி கூத்து கூட ஆகுன்றது இங்கே பதிவு பண்ணுறாங்க. தொடர் சாந்தகுமார், இப்போ இந்த 21 வாக்குறுதி 21 வாக்குறுதிகளை திமுக கொடுத்துருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்காக. அதில் 7 மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்னவோ பெருசல்ல. அந்த 17 வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறது. அவற்றில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு குழு அமைத்திருக்கிறார்கள். என்ன நடப்பது என்றே தெரியவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, மத்திய அரசுகளுக்கு ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம். மூன்றாவது, பதவி உயர்வு வாய்ப்பை தடுக்கும் அரசாணை 243 நீர்த்து போக செய்ய வேண்டும். ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும். தொடக்க கல்வி தணிக்கை என்ற பேரில் மன உளைச்சல் உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றணும். காலி பணியிடங்களை நிறுவ வேண்டும். தகுதி தேர்வு ஆசிரியர்களுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கு, அது உடனே துரிதப்படுத்தணும். இப்போ இதுதானா? இதுக்கு மேலேயும் நீங்க கேட்குறீங்களா? இப்போ நான் சொன்னது இவ்வளவும் வந்து முக்கியம் தானா? இவ்வளவும் முக்கியம் தான் சார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துட்டு இருந்ததை பறிக்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. எதை பறிக்கிறாங்க? விளக்கம். ஊக்க ஊதிய உயர்வு. ஊதியம். அதாவது ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து கல்வியின் தரம். அப்போ தான் கல்வி தரம் உயரும், மாணவர் கற்றல் கற்பித்தல் அனைத்து நிகழ்வுகளும் நல்லபடியாக நடைபெறும். இதில் என்னென்னா, இப்போ ஒரு இடைநிலை ஆசிரியர் வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு யூஜி டிகிரி, ஒரு பிஜி டிகிரி, பிஎட், எம்எட், எம்ஃபில்ட்டு அவங்க கல்வி தகுதி போவாங்க. இதுக்கு அரசு வந்து 2 ஊக்க ஊதிய கொடுத்துட்டு வந்துச்சு. இது காலமாக, அதாவது அறிஞர் அண்ணா காலம் தொட்டு இன்று வரை வந்து அது நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, இந்த அரசு வந்து ஊக்க ஊதிய உயர்வு வந்து ரத்து. அதாவது பார்த்தீங்கன்னா 2-4 இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரத்து ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ஒரு தொகையாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ஊக்க ஊதிய ரத்து செய்தது வந்து ஆசிரியர் மத்தியில் கடுமையான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி. அதே மாதிரி வந்து இன்றைய போராட்டம் வந்து இன்றைய கோரிக்கைகளும் புதிதல்ல, போராட்டங்களும் தொடர்ந்து போராடிட்டு 22க்கு அப்புறமே நீங்க போராட தொடர்ந்துருக்கீங்க. 23, 24, 25, இப்போ 26லையும் வைப்பீங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. 26ல தான் எலெக்ஷன் வந்துருமே. இந்த இன்றைய தினம் வந்து இந்த சபையில் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறோம். அதாவது ஒரு சங்க பொறுப்பாளராக இதுநாள் வரை ஆசிரியர் சங்க தலைவர்கள் வந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். சில வெற்றி அடைஞ்சிருக்கு, சில தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் என்று நடைபெறும் போது துறை தலைவர்களோ அல்லது துறையை சார்ந்த அமைச்சர்களோ அழைத்து பேசுவது என்பதுதான் இது நாள் வரை மரபாக இருந்துச்சு. பல கட்ட போராட்டங்கள், இதுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டங்களில் கூட அமைச்சர் அழைத்தார், நாங்கள் நம்பிக்கையுடன் சென்றோம். அந்த 2 வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக நாங்கள் செய்கிறோம்,
அடுத்தது முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு செல்கிட்டு சீக்கிரம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு செய்வாங்க. ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த 10 அம்ச கோரிக்கைகளுக்கான போராட்டங்கள் சார்ந்த அறிவிக்கை வந்து 1 மாதங்களுக்கு முன்பே முறையாக அறிவிக்கப்பட்டு ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டும் இது நாள் வரை இந்த மணித்துளி வரை அமைச்சர் வந்து இல்லை துறை அதிகாரிகளோ அழைத்து பேசாதது வந்து மிகவும் வியப்பாகவும் மிகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது தொடர்புடைய ரெலவெண்ட்டான போர்ட்போலியோவில் கல்வி அமைச்சர் உங்களை சந்திக்கல. அரசு அதிகார உச்சபட்ச IAS கேட்டகரி சந்திக்கல. அப்போ என்ன நடந்துச்சு? அதான் தெரியல சார். இந்த போராட்டங்கள், இந்த தொடர் முற்றுகை போராட்டங்கள் இந்த 2 நாட்கள் 17, 18 இந்த 2 நாட்கள் அறிவித்த பிறகு இது நாள் வரை அந்த துறை தலைவர்களோ நீங்கள் சொல்கிற மாதிரி துறை அமைச்சரோ இது நாள் வரை வந்து சந்திச்சு பேசல. சாந்தகுமார் சார், இப்போ செப்டம்பரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். நம்முடைய மணிமேகலை அம்மா அவர்கள் தங்கள் கருத்தை வைத்தார்கள். மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் அவர்கள் அரசியல் தனம் இல்லாமல் ஒரு அரசுக்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். இடையில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆட்சி அது இதுன்னு சொல்லி அரசியல் கலப்பில்லை, அது அவருடைய சொந்த கருத்து. இந்த நிகழ்ச்சியினுடைய என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அரசு குழு அமைத்தது, அது குழு அமைத்ததே வந்து தவறுன்றது மணிமேகலை அம்மாவோட கருத்து. குழுவுக்காக பொறுத்திருக்கலாமே, இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்களே அப்படின்றது ஐயாவோட கருத்தை பதிவு பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், குழு போட்டது தவறாக சரியான்றதை விட 4.5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் குழு போட்டது வந்து கண்டிப்பாக வந்து அந்த கண் துடைப்பு காரியமாக தான் பார்க்குறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா? வந்துருச்சுல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்துருச்சு. செப்டம்பர் தானே சார், 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு அதான் அவங்க தாரக மந்திரமா சொல்ற மாதிரி சொல்லாததையும் செய்வோம் சொல்லியிருக்காங்க. சொல்வது ஐயா கொடுத்த வாக்குறுதி 515 + 15 போட்டிருக்காங்கல்ல, அதுல உங்களுக்கு இதுல கிடைக்கும் வாய்ப்பு இருக்கா? சொல்லாததை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்வதையாவது செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வேற என்ன சொல்ல? அது வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த 4.5 ஆண்டுகள் போன மாதிரி போகக்கூடாதுன்றதும் நம்பிக்கையா இருக்கும் சார். சரி, ஒருவேளை அது நடக்கலன்னு என்ன நடக்கும் சார்? கண்டிப்பாக தொடர் போராட்டங்கள் தான் நடைபெறும். எப்போ நடக்கும்? செப்டம்பருக்கு அப்புறம். கண்டிப்பாக செப்டம்பர் பிறகு சார். இது அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தும், மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அது நம்ம ஐயா வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணாரு. இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அரசுக்கு வந்து நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக வந்து அரசு பணியாளர் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு பணிபுரியும் எந்த ஒரு அரசு ஊழியருமே வந்து அந்த அரசுக்கு எதிராகவோ, ஏன்னா அவரும் சிஎம் ஒரு அரசு ஊழியர், அந்த ஒரு சார்ந்த தனிப்பட்ட கட்சியை வந்து விமர்சனம் செய்வது வந்து தவறு, சரிங்களா? ஆனால் இதை வந்து நாங்கள் கூறவில்லை சார், புரியுங்களா? நாங்கள் வந்து ஓட் பேங்க்ன்றது எங்கள் ஆசிரியர்கள் வந்து கூறவில்லை. இது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற விழாவில் வந்து மாண்புமிகு மூத்த அமைச்சர், திருச்சி மாவட்டத்தில் மூத்த அமைச்சர் அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து அங்கே பதிவு செஞ்சிருக்கார். KN நேரு நிறைய ரீல்ஸ் வந்திருக்கும். அந்த ப்ரோக்ராம் நானும் அட்டன் பண்ணேன். ஐயா அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கூட்டணி கட்சிகள் உள்ளது அனைத்துமே வந்து 2% வாக்கு 3% வாக்கு என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுக்கு மறைமுகமாக ஒரு கூட்டணி கட்சி உள்ளது, அதுதான் தொடக்க கல்வி ஆசிரியர்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி அரசியல் ரீதியாகவே வந்து இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் வந்து இவங்க ஓட் பேங்க்னு சொன்னதுனால் எழுந்த அந்த பிம்பமே தவிர நாங்கள் வந்து ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றது வந்து எங்க நடத்தை விதிகளுக்கு உட்பட்டது இல்லை. நாங்கள் அப்படி பேசவும் போவதில்லை. எப்படி உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு வேதனையும் ஆதங்கமும் இருக்கும் இல்லவா? கண்டிப்பா சார். இப்படி நம்பிக்கை மோசடி நடந்து விட்டதாக உங்கள் மனதில் ஏதாவது? நம்பிக்கை மோசடி, அந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த 243 அரசாணை ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு அரசாணையை ரத்து செய்வது என்பது ஒரு கருத்து கேட்பு கூட்டம். அதாவது எந்த விதமான அரசாணை வெளியிடும் போதும், அதாவது ஆசிரியர்கள் சார்பான அரசாணை வெளியிடும் போது கண்டிப்பாக ஒரு அந்த அசோசியேஷன் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பே கமிஷன் அறிவிக்கிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா அசோசியேஷனும் கூப்பிட்டு மெமரண்டம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அரசாணை வெளியிடும் போது இதனால் வரை நடைமுறையில் இருந்த வழக்கம் என்னவென்றால், சார்ந்த சங்க தலைவர்கள் அனைத்தையும் அழைத்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசாணை வெளியில்லாமல் இருக்கிறோம், இது சாதக பாதகங்களை ஆராய்ந்து தான் பண்ண வேண்டும். ஆனால் எந்த விதம், அதாவது தொடக்க கல்வி இயக்கங்களை சார்ந்த அனைத்து சங்கங்களுமே வந்து இந்த டிட்டோஜாக் என்ற பேரமைப்பின் கீழ் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 243 அரசாணை வெளியிடும் முன்பு எந்த சங்கத்தையுமே அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் எதுவுமே நடத்தாமல் தன்னிச்சையாக வெளியிடப்பட்டது தான் இந்த 243 அரசாணை. சார், அப்படின்னா நீங்கள் போராடுறதற்கான அந்த தகவமைப்பு, அடாப்டேஷன் சொல்கிறது, சார்பு நிலை, ஒன்றை ஒன்று, இதற்கான மதிப்பீடு என்ன? ஏதோ ரோட்டில் நின்று போராடுறாங்க மாதிரி அரசு நினைக்குதா? எங்கள்கிட்ட கேட்கலங்கிறீங்க, உங்கள்கிட்ட கலந்துரையில் சொல்லுங்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து பேசலைன்னு வேற சொல்கிறீங்க. அது சார், மதிப்புமிகு கல்வி அமைச்சர் வந்து
ஒரு சீரியஸ் இஷ்யூ நடக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிக்கில் வந்து பேசுகிறப்ப எங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் இது சீர்மிகு பள்ளி அப்படின்னு எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்னு வர்றப்ப வந்து எங்ககிட்ட வந்து சரியான அணுகுமுறை அணுகலைன்றது தான் எங்களோட கருத்தாக பதிவு பண்ணுறோம் சார். இத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். எங்களை வந்து இந்த அறிவிச்சதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசலை. 243 அரசாணை கருத்து கேட்பு நடத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் இத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஸ்டேட் சீனியாரிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியாவது வைங்க. ஆஸ்பர் அவங்க என்ன சொல்கிறாங்க சார், கோர்ட்டு கேஸை பேஸ் பண்ணி தான் இந்த அரசாணை போட்டோம் அப்படின்னு. அந்த கோர்ட்டு கேஸில் தெளிவாக சொல்லியிருக்கா ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஸ்டேட் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டாவது வைங்க அப்படின்னு அதையும் கேட்டிருக்கோம். அதை கூட வந்து இன்னும் அவங்க பண்ணுறதுக்கு வந்து மனநிலை இல்லை சார்.